நாமத்தில் சிறந்த நாமம் ராமநாமம் என்று சொல்வார்கள். அந்த நாமத்துக்கு உரியவர் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி. அப்ப அந்த நாமத்துக்கு அவ்வளவு மகிமை இருக்கு. அதாவது பார்த்தாலே மெய்சிலுக்கு கூடிய உருவம் இங்க இருக்குது. அதாவது பஞ்சமுக ஆஞ்சநேயர். அது கூடிய சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. அவ்வளவு பிரமிக்க கூடிய ஆஞ்சநேயர். கோயில் நாகம்மா அவங்க இருக்காங்க. சொந்தமா உற்பத்தி வந்தவங்க. அவங்க பூமியோட சேர்ந்து இருக்காங்க. ஓம் ஸ்ரீராம ராம ராமீதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாமம் தத்துல்யம் ராமநாமம் வராணனே. அனைவருக்கும் வணக்கம். தாயா மீடியா சேனலுக்கு மீண்டும் வரவேற்கிறோம். இன்று நாம் மற்றொரு அற்புதமான இந்து கோயிலை ஆராயப் போகிறோம். தமான் சமுத்திராவில் அமைந்துள்ள இந்த திருக்கோவில் சிட்டியாவான் நகரத்திலிருந்து சில நிமிடங்கள் மட்டும் பயணித்தால் சென்றடையலாம். இது பக்தர்களை கரங்களை விரித்து அருளுடன் வரவேற்கிறது. அமைதி, ஆசீர்வாதம் மற்றும் தெய்வீக தொடர்பை நமக்கு கொடுக்கிறது. பெராக்கில் உள்ள மஞ்சிங் மாவட்டத்தின் இதயத்தில் செரி மஞ்சுன் பகுதியில் ஒரு புனிதமான தெய்வீக இடம் அமைந்துள்ளது. அதுதான் ஸ்ரீ சீதா இராமர் திருக்கோவில்.
ராமர், சீதாதேவி மற்றும் அனுமான் ஆகிய தெய்வங்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த கோவில் இந்து சமுதாயத்திற்கு பக்தி, பாரம்பரியம் மற்றும் கலாசாரத்தின் ஒளிகோபுரமாக விளங்குகிறது. இது ஒரு பிரார்த்தனைக்கான இடம் மட்டுமல்ல, ஆனாலும் பல்வேறு கலாசார விழாக்களின் உயிரோட்டமுள்ள மையமாகவும் விளங்குகிறது.
நீங்கள் ஆசீர்வாதம் தேடுகிறீர்களா? கலாசார விழிப்புணர்வையா? அல்லது ஒரு அமைதியான தருணத்தையா? ஸ்ரீ சிதா இராமர் திருக்கோவில் உங்களை அழைக்கிறது. இராமபிரான் தம்முடைய தெய்வீக சந்நிதியையும் இராமாயணத்தின் புனிதமான கதையையும் இங்கேயே மலேசியாவில் நேரிலேயே அனுபவிக்க. ஓம் ஸ்ரீ ராமாய நமஹா. சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்தநாமம் தத்துல்யம் ராமநாமம் வராணனே ஸ்ரீராமநாம வராணனே. ஓம் நம இதி. அன்பான பக்த பெண்மர்களுக்கு இவ்வேளையில் வணக்கத்தை துறந்து நமது ஆலயத்தில் இன்று யூடியூப் மூலியாக பதிவு எடுக்க நமது ஐயாவுக்கு தாழ்மையான வணக்கத்தை கூறி, நமது ஆலயம் ஸ்ரீ சீதாராமர் ஆலயம் என்று சொல்லக்கூடிய நமது ஆலயம் ஸ்ரீ மஞ்சோங் சித்யவான் என்ற பேரா என்ற முகவரியில் அமைந்துள்ளது. இவ்வாலயம் தொடக்க கட்டத்தில் கிராமப்புறத்தில், அதாவது தோட்டப்புறத்தில் நமது ஆலயம் அமைந்துள்ளது. அது புன்ருட் என்ற தோட்டப்புறத்தில் நமது ஆலயம் ஸ்ரீராமர் ஆலயம் 1966 ஆண்டு தொடங்கி 2025 வரை நமது ஆலயம் பிரதிஷ்டப்பட்டது. ஆகையால் இந்த ஆலயம் மிக பழமையான ஆயுதம். ஆதி காலத்தில் நமது ஆலயம் 1966 நம் முன்னோர்கள், அதாவது ராமர் வழிபாடு செல்லுவர்கள் பஜனை ஏந்தி வீடு வீடாக சென்று, பஜனை விளக்கு ஏந்தி வீடு வீடாக சென்று தொடர்ந்து அந்த வழிபாட்டு முறையில் நமது ராமர் ஆலயம் இன்னும் 2025 வரை இன்னும் இந்த ஆலயத்தில் பஜனை ஏந்தி வலம் வருவது வழக்கம் உண்டு. அதை தொடர்ந்துதான் நமது முன்னோர்கள் இளைஞர்கள் எந்த தீய வழக்கில் செல்லக்கூடாது என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு நமது முன்னோர்கள் பஜனை ஏந்தி வீடு வீடாக வலம் வந்து நமது இளைஞர்களுக்கு ஆதி காலத்திலே பக்தியும் அல்லது சமய வழிபாடுகளும் தொடர்ந்து நடந்த இந்த வழக்கத்தை நம் முன்னோர்களே மிக மிகவும் பெருமைக்கூடிய ஒரு விஷயம். அதே தொடர்ந்துதான் நமது ஆலயத்திலும் இந்த பஜனை வாரந்தோறும் சனிக்கிழமையில் கோயில் வலம் வந்து இங்கே சிறப்பாக நடைபெறுகிறது. ஆகையால் 1966 தொடங்கி இன்னும் நமது ஆலயத்தில் பஜனை நடைபெற்று கொண்டதே இருக்கிறது. ஆகையால் தொடர்ந்து நமது ஆலயத்தில் இங்கே இடமாறி வந்துள்ளது. ஆரம்ப தொடக்க கட்டத்தில் 1966 தொடர்ந்து 1997 ஸ்ரீ மஞ்சோங் என்ற ஸ்தாமன் சமுத்ரா முகவரியில் ஸ்ரீ மஞ்சோங் பேரா சித்தியவான் என்ற முகவரியில் நமது சீதாராமர் ஆலயம் புதியதாக பிரமிட்டு மிக விமர்சனமாக நமது ஆலயம் புதுப்பிக்கப்பட்டது. தொடக்கத்தில் 1997 முதல் கும்பாபிஷேகம் இவ்விடத்தில் காணப்பட்டது. அதைத் தொடர்ந்து 2023 புதியதாக ஆலய புதுப்பித்து பிரம்மாண்டமாக வஸ்த மண்டபம், மடப்பள்ளி, ஆஞ்சநேயர் சன்னிதி, சீதாராமர் சன்னிதம் புதியதாக அமைத்திட்டு நமது ஆலயம் பிரம்மக்கூடிய ஸ்ரீராமர் சீதாராமர் சமேதத்தோடு இங்கு அருள்பளித்துக் கொள்கிறார். ஆகையால் பக்தமேர்கள் இந்த ஆலயத்தில் தாழ்மையுடன் வரும்படி தாழ்மையை கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து நமது ஆலயத்தில் என்னென்ன விசேஷம் உள்ளது என்றால், நமது ஆலயத்தில் தொடர்ந்து
வருடந்தோறும் நவமி, அதாவது நவமி என்று சொல்லக்கூடிய திதி, அதாவது ஸ்ரீராமர் அவதாரம் கொண்டது. அதாவது தசாவதாரத்தில் 10 அவதாரம், அதாவது 10 அவதாரத்தில் ராம அவதாரம் உத்தமம் அப்படி என்று சொல்லுவாங்க. எல்லாரும் நாமத்தில் சிறந்த நாமம் ராமநாமம் என்று சொல்வார்கள். அந்த நாமத்துக்கு உரியவர் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி. அப்ப அந்த நாமத்துக்கு அவ்வளவு மகிமை இருக்கு. அதான் பக்தியிலே சிறந்த பக்தி ஈஸ்வர பக்தி. நாமத்தில் சிறந்த நாமம் ராமநாமம், பூஜையில் சிறந்த பூஜை சிவ பூஜை. அந்த மாதிரி நாமத்தில் சிறந்த நாமம் ராமநாமம் என்று சொல்லி நமது ராமர் ஆலயத்தில் தொடர்ந்து மாதந்தோறு நவமி பூஜைகள் நடைபெறுகிறது. வார சுக்லபட்ச நவமி தொடர்ந்து 11 மாதம் தொடங்கிய நவமி திதியில் ராமருக்கு திருமஞ்சனம் சாத்தி, மாதந்தோறும் திருமஞ்சனம் சாத்தி அவருக்கு விசேஷ தீபார்த்தனையோடு உபச்சாரத்தோடு கைங்கரியங்களோடு இங்க உத்தரவாக பூஜைகள் செய்யப்பட்டு தொடர்ந்து வரும் சித்திரை மாதத்தில் வருகின்ற ராம நவமி உற்சவம் பிரம்ம உற்சவமாக இங்கே விழாக்கள் கொண்டாடப்படுகிறது. இந்த ராம நவமியில் நமது ஆலயத்தில் ஆலய உற்சவ விதியாக 10 நாளாக உபயம் கொண்டு அதன் தொடர்ந்து விசேஷ பூஜைகள் தொடர்ந்து ராமர் உள்வீதி வலம் வந்து இங்கே சிறப்பான பூஜைகள் நடைபெறுது. அதை தொடர்ந்து ராம நவமி முடிந்த பிறகு புரட்டாசி 4, அதாவது சனி புரட்டாசி என்று 4 உபயங்கள் நடைபெறும். வாரந்தோறும் 4 சனிக்கிழமைகள் நமது ஆலயத்தில் சிறப்பாக பூஜைகள் நடந்து அதை ஹோமம் அபிஷேகம் திருமஞ்சனம் என்று சொல்லக்கூடிய எல்லாம் பூஜைகள் நடந்து 4 வாரம் தொடர்ந்து நடைபெறும். அதை தொடர்ந்து ராமருக்கு விசேஷ தீபார்த்தனையை சோமால சேவகா மற்றும் திருமஞ்சங்களை சாத்தி ராமருக்கு மட்டும் இல்லாம நமது ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்திவது உத்தமம் இங்கே சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து நமது ஆலயத்தில் வைகுண்ட ஏகாதேசி போன்ற மார்கழி 30 நாளும் விசேஷ பூஜைகளும் மற்றும் தொடர்ந்து விசேஷ பூஜைகளும் நடைபெறுது. நமது ஆஞ்சநேயருக்கு இங்கே மூல நட்சத்திரம் மிக சிறப்பாக நடைபெறுது. அதாவது எங்கும் காணாத ஆஞ்சநேயரை நமது ஆலயத்தில் மிக பிரமிக்கக்கூடிய, அதாவது பார்த்தாலே மெய்சிலுக்கு கூடிய உருவம் இங்க இருக்கிறது. அதாவது பஞ்சமுக ஆஞ்சநேயர். அது கூடிய சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை, அவ்வளவு பிரமிக்கக்கூடிய ஆஞ்சநேயர். அவரை பார்த்தாலே உங்களுக்கு அவ்வளவு ஒரு மெய்சிலுக்கும். அந்த மாதிரி ஆஞ்சநேயர் சன்னிதானம் இருக்குது. நம்ம சீதாராமர் ஆதி காலத்துல உள்ள பிம்ப சிலை தான் நாங்கள் மாற்றாமல் இன்னும் அந்த சிலை தான் நாங்கள் வழிபடுகிறோம். ஏனென்றால் அந்த சிலை மிக மிக சத்திய வாய்ந்தது. அதாவது இந்த ராமர் அவ்வளவு உத்தமானவர். அந்த சுவாமியை நாங்க மறு கும்பாபிஷேகத்தில் நாங்கள் பிரதிஷ்டப்பட்டது. அதை தொடர்ந்து விசேஷ பூஜைகளும் நடைபெறுகிறது. பஞ்சமுக ஆஞ்சநேயர் என்று சொல்லக்கூடியது, அதாவது உங்களுக்கு நல்லா தெரியும், ஒவ்வொரு முகமும் ஒவ்வொரு முகம். நடுவில் இருக்குது ஆஞ்சநேய முகம், இந்தாண்ட இருக்கிறது அதாவது வராகி முகம், அந்தாண்டு இருக்குது சிம்ம முகம், இந்தாண்டு இருக்குது கல்கி முகம். கல்கி முகம் குதிரை, கல்கி முகம் இருக்கும். அடுத்து இந்த பக்கம் சிம்ம முகம். அதாவது ஒவ்வொரு பஞ்ச முகங்கள் கொண்ட ஆஞ்சநேயர். அதுதான் இந்த சிறப்பு. அதாவது அந்த ஒரு சிரத்தை, அதாவது ஒரு தேகத்திலே 5 சிரசங்கள், அது அவ்வளவு விசேஷமானது. அதாவது பஞ்சத்தில், அதாவது நீரு நெருப்பு ஆகாயம் காற்று என்ற 5 பஞ்சபூஜங்கள் எப்படி இருக்குதோ அதே மாதிரி விசேஷங்கள் பஞ்சபூத ஆஞ்சநேயருக்கு அந்த திறமை, அந்த சக்தி அந்த பஞ்ச ஆஞ்சநேயருக்கு உண்டு. அதையால் இந்த சிறப்பான ஆஞ்சநேயரை வழிபட்டு நமது ஆலயத்தில் பக்தக்குரியவர்கள் வந்து ஸ்ரீராமரை வழிபட்டு உபசாரங்கள் செய்து கைங்கரிகள் செய்து உபதிங்கள் தீர்த்தனங்கள் மற்றும் பூஜை புனஸ்காரங்கள் செய்யப்படுகிறது. ஆகையால் பக்தமேயர்கள் திரளாக வருகை தந்து இந்த சீதாராமர் ஆலயத்தில் சிறப்புக்குமாறி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். காலையில் 6:30 மணிக்கு தொடங்கி, அதாவது விசேஷ தீபார்த்தனர்கள் திருப்பலியிலிருந்து சுவாமி நித்திய பூஜையோடு, அதை தொடர்ந்து நடை சாத்துவது காலை 10 மணியோடு நடை சாத்தப்படுகிறது. தொடர்ந்து மாலை 5:30 மணிக்கு தொடங்கி அது பிறகு 9 மணிக்கு நடை சாத்தப்படுகிறது. இதுதான் நமது ஆலயத்தின் விசேஷ பூஜைகளோடு தொடர்ந்து தீபார்த்தனையோடு. அதாவது நமது ஆலயத்தில் மிக மிக, அதாவது எல்லாருக்கும் தெரியும், ராமர் என்று சொல்லக்கூடியது ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி தான். அதாவது எல்லா திதிகள், அதாவது மொத்தம் அமாவாசையிலிருந்து பௌர்ணமி வரைக்கும் மொத்தம் 15 திதிகள் 16 திதிகள் இருக்கிறது. ஆகையால் இந்த 2 திதிகள் மட்டும் தவிர்க்கப்பட்டதான். அதாவது விசேஷங்கள் எதுவுமே செய்யப்படாததான். என்ன திதி என்றால் அஷ்டமியும் நவமியும். இந்த 2 திதிகளும்
ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி போய் வழிபட்டுட்டான். அந்த திதிகள் எங்களை ஏன் இந்த எந்த ஒரு விசேஷங்களும் எங்களை எடுத்துக்கொள்ள மாட்டாங்க, இந்த நாட்கள் செய்ய மாட்டாங்க. ஆகையால் அவருக்கு ஸ்ரீமன் நாராயண மூர்த்தி கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் என்று சொல்லலாம். ஏனென்றால் இந்த திதியில் நானே உங்க திதியில் பிறப்பேன் என்று சொல்லி கிருஷ்ணனாக அஷ்டமியும் ராமராக நவமியும் இந்த 2 பேரை ஒட்டிதான் என் பேர் வரும் அப்படின்னு சொல்லி ராம நவமி கோகுல அஷ்டமி என்று சொல்லி இந்த 2 திதிகளும் முறைப்பட்டு செய்யப்படுது. ஆகையால் இந்த நவமி திதியாக உட்பட்டது நமது ஆலயத்தில் 10 நாள் உற்சவம் தொடர்ந்து 10 நாள் சுவாமிக்கு திருமஞ்சனம் சாத்து சுதர்சன ஹோமத்தோடு சுதர்சன உள்வீதி வளம் பிறகு சுவாமிக்கு திருமஞ்சனம் என்று சொல்லக்கூடிய அபிஷேக கைங்கரியங்கள் செய்து சுவாமிக்கு உபசாரங்கள் செய்து தீர்த்தவாரி என்று சொல்லக்கூடிய எங்கள் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்திக்கு விசேஷ பூஜைகள் வைணவ பிரகாரம் நாங்கள் செய்து வருகிறோம். அது தொடர்ந்து ராம நவமி முச்சிட்டு திருக்கல்யாண வைபவம், அதாவது திருநாமம் என்று திருக்கல்யாண வைபவம் இங்கு உத்தமம். என்னால் சீதாராமர் கல்யாணம் என்பது மிக சிறப்பான ஒரு விஷயம். அந்த சீதாராமர் கல்யாணம் திருமணம் ஆகிய தடை உள்ளவர்கள் இந்த திருமண காரியங்களில் சீதாராமர் கல்யாணத்தில் கலந்து கொண்டால் தடை நீங்கி அவருக்கு வரம் வரும். இந்த ஆலயத்தில் மிக சிறப்பாகும். ஆகையால் இந்த வருடமே ஒரு உதாரணமாக நான் சொல்கிறேன். ஒருவர் ரொம்ப ரொம்ப நாட்களாக பெண் வரம் பார்த்து ரொம்ப தடங்களாகி போண்டு அவர் இந்த ஆண்டு இந்த சீதாராமர் ஆலயத்தில் உபயம் எடுத்து மாப்பிள்ளை வீட்டாரின் ராமர் சார்பாக தொடர்ந்து அவர் எடுத்த இந்த பூஜையில் இன்று போன மாதம் அவருக்கு வரம் வந்திருக்கு. ஸோ இது ராமரோட அனுக்காரகம் தான் நான் சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரி சிறப்பான ஒரு இது எங்கேயுமே இருக்க மாதிரி இது மட்டும் இல்லைங்க, வருடம் இந்த சீதாராமர் கல்யாணத்துல கலந்திருக்கிற அவங்க மனதால குறையின்றி எடுத்துக்கிறாங்க. அந்த ராமர் மனதின்றி அவர் குறைகள் நிற்கிறார். இதுதான் இந்த சிறப்பு இங்க சீதாராமரோட ஆலயத்தில். ஃபெஸ்டிவல் ராம நவமி என்று சொல்லக்கூடிய எல்லாத்துக்கும் தெரியும். ராம நவமி சித்திரை மாதத்தில் வரக்கூடிய சமத்துல சித்திரை வரும், சித்திரை பங்குனி வரக்கூடிய மாற்றங்களுடையது. அதாவது நம்ம தமிழ் கேலண்டர், அதாவது 4 பஞ்சாங்கம் ஒட்டி நம்மளது விசேஷங்கள் நடைபெறுகிறது. அதாவது இளைஞர்களுக்கு நான் ஒரே ஒரு விஷயங்கள் தான் சொல்றேன். நமது ஆலயத்தில் விசேஷ என்று சொல்லக்கூடிய பஜனை என்று கொள்ளக்கூடிய முன்னோர்கள், ஆதிகால முன்னோர்கள் மரபறையாக இந்த பஜனை ஏந்தி பஜனை பாடல் பாடி இங்கே செய்து கொண்டு வருகிறாள். இளைஞர்கள் தவறாக ஒற்றுமையின்றி நமது ஆலயத்தில் இந்த பஜனையில் கலந்து ராமரோட அணுக்கரகட்டு, அதாவது நாமத்தில் சிறந்த ராமர் ராம நாமம் என்று சொல்லி ராம நாமத்தை கோஷமிட்டு அந்த ராமரோட அணுக்கரகம் பெற்று இளைஞர்கள் எந்த ஒரு தவறான தீய பழக்கங்கள் செல்லக்கூடாது என்று ராமரை வேண்டி நல்ல ஆசைகள் கூறி அவர் ராமர் உங்களுக்கு நல்ல வரம் கொடுத்தார். ஜெய் ஸ்ரீராம். அதைத் தொடர்ந்து நமது ஆலயத்தில் திருமணம் பருசம் என்ற கூடிய விசேஷங்கள் நமது ஆலயத்தில் சிறப்பாக நடைபெறுகிறது. ஆகையால் நமது ஆலயத்தில் இந்த திருமண காரியங்கள் போதுமான மண்டபம் அல்லது திருமணத்துக்கு ஏறக்கூடிய விசேஷங்களும் இங்கே செய்யப்படுகிறது. அது மட்டுமில்லாக அந்தந்த முறைப்படி தெலுங்கு கல்யாணம், தமிழ் கல்யாணம் என்ற கூடிய மற்ற இதற்காக சம்பந்தமான திருமணங்கள் இங்கே விமர்சனமாக அவங்க கைங்கரியங்கள் பிரகாரமாக இங்கே முறையாக நடைபெறுகிறது. ஆகையால் திருமணத்துக்கு உள்ள எல்லாம் சகலம் வசதிகளும் இங்கு உள்ளது. ஆகையால் நமது ஆலயத்தில் விசேஷங்கள் இது மட்டும் தொடர்ந்து தினந்தோறும் ராமரை வழிபடுவது மிகவும் விசேஷம். அதாவது நாமத்தில் சிறந்த நாமம் ராமநாமம். அந்த ராம நாமத்தை சொல்லி எல்லாரும் இம்புற்றுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கிறோம். ஜெய் ஸ்ரீராம். சீதாராமச்சந்திரமூர்த்திக்கு ஸ்ரீ சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா గోవిందా. అందరికి చాలా ధన్యవాదాలు. పూర్తిగా ఈ విశేషం ఏంటంటే మనదు సీతారాముడు దేవస్థానం అతన ఈ గుడిలోనే చాలా విశేషం ఉన్నది. శ్రీరామచంద్రులోనే మనకు అందరికి తెలిసిన వారిదా. శ్రీరాముడు అంతా మన తెలుగు వాళ్ళకు చాలా నచ్చుతుంది. అంతే మనకు కులదైవం అంతనే. అతను రాముడికి ఈ విశేషం మన సీతారాములను రామనవమి అక్కడ ఉత్తమగా మేము పండుగ చేస్తాము. అతను త్వరగా
అది మాత్రం లేకుంటే శ్రీరాముడికి భక్తాంజనేయులకు ఇక్కడ పరికరాలు ఉన్నది. మూల నక్షత్రాలు విశేష పూజలోనే మాత్రం తిరుమంజనంలోనే బాగా విశేషంగా జరిపిస్తాము. అతని పూజ పునస్కారం మట్టు లేకపోతే ఇక్కడ పెళ్లి కైకారంలో ఉన్నది. పసుపు పెళ్లి అతని విశేష పూజలోనే ఈ கைகரங்களும் நாம் சேசித்தனோம் இங்குள்ளோம். ஜெய் ஸ்ரீராம், அனைவருக்கும் வணக்கம். இங்கே வந்து சீதாராமர் ஆலயத்தில் நாங்கள்லாம் நிர்வாகத்தில் இருந்து பேசுகிறோம். இந்த சீதாராமர் ஆலயம் எங்கே இருக்குதுன்னா தாமன் சமுன்றா மஞ்சள் பேரா அங்கே இருக்குது. பஞ்சமுக ஆஞ்சநேயர் இருக்கார். இந்த ஆலயத்தில் வந்து சனிக்கிழமை பஜனை நடக்கும். அப்புறம் புரட்டாசி 4 வாரம் புரட்டாசி பூஜைங்க நடக்கும். வாரம் பஜனை இருக்குது. சனிக்கிழமை நைட்டு ராத்திரி ஒரு 7 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் பஜனை எல்லாம் நடக்கும். இங்கே வந்து ராமர் நவமி திருவிழா மாரி நல்லா விசேஷமாக செய்வோம். அப்புறம் ஆஞ்சநேயர் ஜெயந்திக்கு அதுவும் நல்ல ஒரு விசேஷமாக செய்வோம். பல்லாக்கோடை சாமி ஊர்வலம் வந்து பல்லாக்கோடை பஜனையோட செய்வோம். அப்புறம் உகாதி தெலுங்கு வருட பிறப்பு உகாதி அதுவும் நல்ல விசேஷமாக செய்வோம். அப்போது தமிழவங்க வருட பிறப்பு அதுவும் நல்ல ஒரு விசேஷமாக எல்லா பூஜையும் நல்லா எடுத்து செய்வோம். இங்கே கோயில் வந்து நாகம்மா அவங்க இருக்காங்க. சொந்தமாக உற்பத்தி வந்தவங்க, அவங்க பூமியோடு சேர்ந்து இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பௌர்ணமிக்கு நல்ல ஒரு விசேஷமாக வருவாங்க. ரொம்ப இங்கே உள்ளவங்க பக்த கோடிகள் ரொம்ப பேர் வந்து நாகம்மாவை விளக்கு வச்சு நல்ல ஒரு முறையாக செஞ்சுட்டு போவாங்க. తెలుగులో అందరికీ నమస్కారం. ఇక్కడ ఈ గుడి వచ్చి సీతారామర ఆలయం గుడి. మన సత్యవాన్ తమన్ సముద్రాలు ఉన్నది. మన పంచముఖ ఆంజనేయులు ఆయన ఉన్నారు. మన నాగమ్మ ఆయమ్మ ఉగాది పండగ బాగా విశేషமாக ఇక్కడ చేస్తాము. அப்போ ராமர் நவமி மூல நட்சத்திரம் நல்ல மூல நட்சத்திரம் అన్నీ బాగా విశేషமாக సనారం భజనకి తప్పగా మనుషులు భజనకిని ఎక్కువ వచ్చిన వాళ్ళు కూడా ఇక్కడ ఉన్నారు. ఎంత ఒక బాధలోని వత్తాలం మన సీతారామన్ ఆయన సోతాలి మనకు అన్నీ మర్చిపోతాము. అలాగే మన సనార భజనలోని కూకోవడం అంతా కూడా ఆ భజన ఒక వైబ్రేషన్ రెండా బాగుంటుంది. ఇక్కడ మన సీతారామ ఆయన ముందు ఉంటుంది 3 నంబర్ ఎస్టేట్లో ఉంటుంది. అది దేవుడు ఇంటింటిగా మార్గలి వెళ్తారు కదా, అదేనగా ఆయన ఫోటో ఎట్టి గుడి చుట్టి తిరిగి వస్తారు. మర్చిపోండి మార్గలి ఒక నెల పూజ విశేషంగా చేస్తారు. డైలీ బుధన 5:30 నుండి 10 గంటల దాకా భజన మార్గలి ఆయనకు వచ్చి అభిషేకం చేసి బాగా విశేషంగా చేస్తారు. డైలీ మనుషులకు ఒక పూజ తీసుకొస్తారు. మార్గలి పూజ అన్నీ బాగా విశేషంగా చేస్తారు. ఇలా పంచముఖ ఆంజనేయర్ ఆయన ముఖం వాళ్ళు చూస్తాలే మనకు అంత ఒక దగ్గరగా ఉంటుంది. అన్నీ బాగుంటుంది ఇక్కడ. అన్నీ బాగా వచ్చిన వాళ్ళు అందరం మళ్ళీ ఒక చుట్టూ వచ్చేసి మళ్ళా తిరిగి వచ్చిన వాళ్ళు కూడా 2 మంది ఉన్నారు. வாரம் వచ్చిన వాళ్ళు కూడా ఉన్నారు. என் பேர் ராஜேந்திரன். நான் வந்து ஸ்ரீமஞ்சூரில் இருக்கேன். நான் வந்து வாரம் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை அந்த கோயிலுக்கு வந்துடுவேன். வந்துட்டு போனால் என் மனசு ஒன்று நிம்மதியாக இருக்குது. சந்தோஷமாக நிம்மதியாக எந்த ஒரு கவலை இல்லை. அதனால மெயின்லேயே அங்கே வருது. மற்றபடி மனசு நினச்ச காரியெல்லாம் நிறைவேறுது. ஜெய் ஸ்ரீராம். श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं रामनाम वरायणे आबतामहलक्तारां दादारं सर्वसम्पदां लोकाभिरामं श्रीरामं भूयो नमाम्यहं श्रीराघवं दर्दमात्मयमत्ममेयं सीतापतिं रघुकुलाङ्गय रत्नदीपं
आजारभावं परविन्ददरायटाक्षं रामं निशाचरविनाशकरं नमामि गोविन्द नाम सङ्कीर्तनं गोविन्द गोविन्द ஜெய் ஸ்ரீராம். என் பேர் சந்திரா நாயுடு. இந்த சீதாராம ஆலயத்தில் நான் துணைத் தலைவராக இருக்கேன். இந்த கோயில் ஆரம்பித்தது 1997 எங்கள் தமிழ் சமூகத்தில் கோயில் கட்டப்பட்டு கும்பாபிஷேகம் பண்ணி பெருகும் இந்த கோயில் திருப்பூர் ரெனோவேஷன் பண்ணி 2023 ரெண்டாவது கும்பாபிஷேகம் நடந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த கோயில் நிறைய ஆக்டிவிட்டி, நிறையா சமய வகுப்பு இதெல்லாம் நடந்துக்கிட்டு வருது. கல்யாண காட்சிங்கெல்லாம். ஸோ இந்த வேலையில் இந்த நிர்வாகத்துக்கும் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி சொல்லி கடமைப்பட்டிருக்கேன். ஆக்டிவிட்டி பார்த்திங்கன்னா இப்போ மாதந்தோறும் பூஜைங்க, நவமி பூஜை மாதம், ஆஞ்சநேயர் மூல நட்சத்திரம், அப்புறம் சமயம் கிளாஸ் ரிலிஜன் கிளாஸ் வெள்ளிக்கிழமை 6 7:30 மணி வரைக்கும் எங்கள் வட்டாரத்தில் பிள்ளைங்களெல்லாம் ஒரு 40-50 பிள்ளைங்க இந்த வகுப்புக்கு கலந்துக்கிறாங்க. ஸோ நல்லபடியாக ஆக்டிவிட்டியாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ உங்கள் இந்த வட்டாரத்தில் பிள்ளைங்களுக்கு கூட நீங்கள் பிள்ளைங்களை அனுப்பலாம். வெள்ளிக்கிழமை 6-7:30 மணி வரைக்கும். జై శ్రీరామ్. నేను చంద్రా నాయుడు. ఇక్కడ గుడిలో సీతారామ ఆలయంలో డిప్యూటీ చైర్మన్గా ఉన్నాను. సో ఇక్కడ వచ్చి చూసారంటే ఈ గుడి ఇక్కడ ఆరంభించింది 1997 కట్టి కుంభాభిషేకం చేసి మరి రెండవ కుంభాభిషేకం 2023 జరిగి ఇప్పుడు చూసారంటే ఈ గుడి ఇప్పుడు వచ్చిన యాక్టివిటీస్, భజనలు, విషయాలు మనం చేసుకుంటున్నాము. రిలీజియన్ క్లాస్ నుంచి ఇవన్నీ జరుపుకున్నది. సో ఇక్కడ మా నిర్వాహకుకి అందరికీ వాళ్ళ ధన్యవాదాలు చెప్పుతుంది. ఇక్కడ తెలుగు వాళ్ళు వచ్చేసారంటే దాదాపు ఒక నెలకి ఒక 3-4 మంది అవుతారండి. ఈ వటార చూసారంటే శ్రీమంజం వటార ఒక 600 కుటుంబాలు ఉన్నది. సో తప్పగా కలిసిపోతారు అన్ని విశేషాల్లోనే. శ్రీ గురుభ్యో నమః. హరి ఓం. గణానాం త్వా గణపతికం మహామగే కవిం కవీనాం ఉపవష్టవత్తవం జ్యేష్ఠరాజం బ్రహ్మణాం బ్రహ్మణస్సద ఆనస్సన్నోదవేసీదసాదకం పత్రం గరుణే విష్ణునయాయ దేవాం వస్త్రం హాస్తే విఛత్రాం శ్రీణంగే సప్తభాగం సప్తనోదిహే ऋषिमयूर्यजायुः स्वस्तिनो इन्द्रो वृज्यच्छवादे स्वस्तिनो पूषा विश्ववेतादे स्वस्तिनो अरिष्टधीमहे स्वस्तिनो बृहस्पतीत तथातो ॐ शान्ति शान्ति शान्तये. ॐ श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सकत्तनामं तत्तुल्यं रामनामं वरानने. श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सकत्तनामं तत्तुल्यं रामनामं वरानने. श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सकत्तनामं तत्तुल्यं रामनामं वरानने. श्रीरामनाम वरानने. ओम नमः इति महांद्रज्ञान सीतारामचंद्र प्रदाय श्रीघंट गोदंड राममूर्तये नमः. ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயம் சிட்டியாவான் பற்றிய எங்கள் முந்தைய காணொளியை பார்த்ததற்கு நன்றி. இன்னும் நீங்கள் பார்க்கவில்லை என்றால் விளக்கக்குறிப்பு பகுதியில் உள்ள இணைப்பை கிளிக் செய்யுங்கள்.